இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். தமக்கு நெருங்கிய சிலருடன் கண்டி தலதா மாளிகைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் யோஷித ராஜபக்ஷ தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இன்னும் சில நாட்களில் என்னையும் அழைப்பர், நாமலையும் அழைப்பர், பசில் மற்றும் கோத்தாபே ஆகியோரும் அழைப்பர். நல்லாட்சியை சரியாக முன்னெடுக்க வேண்டும் அல்லவா? இதன் காரணமாகவே ஏனைய விடயங்களுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லாமல் போயுள்ளது. மக்கள் எதிர்ப்பு அதிகரிக்கும் போது எம் மீதே குரோதம் கொள்கின்றனர். அதற்கு நான் என்ன செய்ய? மக்கள் எதிர்ப்பை தவிர்க்க அவர்கள் செயற்பட வேண்டும். இது யோசித்த மீதுள்ள குரோதம் அல்ல, இவை அனைத்தும் அரசியல் அல்லவா? அந்த குரோதத்தை பிள்ளைகளிடம் தீர்த்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர். நான் தவறு செய்தால் அதற்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாராக உள்ளேன். இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாதா? நீங்களும் ஜனாதிபதியும் அண்மையில் விஹாரையொன்றில் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டேன். ஆம், நான் ஒன்றாகவே இருக்கின்றேன். நான் எவரிடம் பேசுவேன். எனினும் இந்த பிரச்சனை தொடர்பில் யாரிடம் பேசப் போவதில்லை. அவரை சுற்றி சிலர் உள்ளனர். அவர்கள் இதற்கு அழுத்தம் விடுக்கின்றனர். அரசார்பற்ற துணை நிறுவனங்களின் சிலர் உள்ளனர். தொழிற்சங்க தலைவர்கள் சிலர் உள்ளனர். பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் சிலர் உள்ளனர். எதனையும் அறியாதவர்களும் உள்ளனர். அவர்கள் இதற்கு அழுத்தம் விடுக்கின்றனர். எனினும் நாம் நீதிமன்றத்தின் நடுநிலைத்தன்மை எதிர்பார்த்துள்ளோம்.